ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை மீண்டும் நாங்கள் வீழ்த்துவோம் என்று சவால் விட்டுருக்காருங்க நம்ம பேட் கமெண்ட்ஸ். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க கூட ஆஸ்திரேலிய அணி கூட நம்ம ஒரு மேட்ச் மோதுறோம். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஆஸ்திரேலிய அணி கூட சூப்பர் 8 சுற்றுக்கு மோதுறோம். அதில் முன்னேறவங்க தான் செமிஃபைனல் போவாங்க. அதனால் மீண்டும் வர 24ஆம் தேதி ஆஸ்திரேலிய அணிகிட்ட மோதுறதுனால நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சவால் விட்டுருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் பத்திரிக்கையாளர் சந்திச்சார். அப்போ நிறைய கேள்வி கேட்டாங்க. உங்கள் டீம் எப்படி இருக்குது, உங்கள் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு கேள்வி கேட்டாங்க, திருப்பி நீங்கள் இந்திய அணிகிட்ட மோதுறீங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொன்னதுக்கு கொஞ்சம் கிண்டலாக மீண்டும் நாங்கள் இந்திய ரசிகர்களை சைலண்ட் பண்ண தான் விரும்புகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தினா மட்டும்தான் எங்களால் செமிஃபைனலுக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக எங்களோட ஃபோக்கஸ் குரூப் ஸ்டேஜில் முக்கியமாக இந்திய அணி மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தத்துக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம். ஆனால் இந்திய அணி செம வலுவாக இருக்காங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு கண்டிப்பாக போட்டி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் மீண்டும் ஓடிஐ வேர்ல்டு கப் போல் இதுமாரி ஒரு மேட்ச் நாங்கள் 2 பேர் மோதுறது ரசிகர்களும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் யார் ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்திய அணி மேல் தான் இருக்குது சூப்பர் 8லன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க நம்ம பேட் கமெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஓடிஐ வேர்ல்டு கப்பில் சொல்லி நம்மளை அடிச்சுட்டு போனார் பேட் கமெண்ட்ஸ் கோப்பையை தூக்கிட்டு. இன்னும் அதுலேருந்து நம்ம இந்திய ரசிகர்கள் இன்னும் மீண்டே வரல. ஓடிஐ வேர்ல்டு கப் தோற்றுலாம் அந்த கவலையிலேருந்து மீண்டே வராத நிலையில் திருப்பி T20 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜ் சூப்பர் 8 ஆடுறோம். கண்டிப்பாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். முக்கியமாக இந்திய ரசிகர்கள் மெயினாக பார்ப்பாங்க, ஏன்னா ரிவெஞ்ச் வாங்குறாங்களா, திருப்பியும் இந்திய அணி அவங்கள ரிவெஞ்ச் வாங்குறாங்களா சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி ரிவெஞ்ச் எதனா வாங்கினாதாங்க ஓரளவுக்குன்னா ஆறுதலாக இருக்கும். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்திய அணி நல்லா வலுவாக தாங்க இருக்குது. பேட்டிங், பவுலிங் சொல்லிட்டு ஃபீல்டிங் எல்லாம் ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது. அதுவும் பவுலிங்லாம் கன் மாரி இருக்காங்க. பும்ரா, ஹர்திப்லாம் பயங்கர ஃபார்மில் இருக்கார். சிராஜ், ஹர்திக் பாண்டியா, சிவன் துபே சொல்லிட்டு ஒரு 5 ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பின்னர் இருக்காங்க, பெஞ்சில் இருக்காங்க. குல்தீப் இருக்கார், சஹால் இருக்கார், ஜடேஜா, அக்சர் பட்டேல் சொல்லிட்டு நல்ல நல்ல பவுலிங் யூனிட்டு பக்காவாக இருக்குது. பேட்டிங்கும் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு இன்னும் கோலிலாம் ஃபார்முக்கு வரலங்க. கண்டிப்பாக அது பவுலிங் பிச்சுனால அவரால் சரியாக அந்த இன்டர்நெட் கொடுக்க முடியல. கண்டிப்பாக சூர்யாலாம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னருக்கான ஃபேவர் தான் இருக்கும். அதேமாதிரி பேட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி அது ரெண்டுமே வலுவாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவை விடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மள ஏதோ சொல்லி அடிக்கிற மாரி, ஏதோ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னே இந்தமாரி நாங்கள் பண்ணுறோம் அந்தமாரி பண்ணுறோன்னு சொல்லி அடிக்கிற மாரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ரிவெஞ்ச் இந்த குரூப் ஸ்டேஜில் நம்ம காட்டினா மட்டும்தாங்க புரியும் அவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம இந்திய அணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி சூப்பர் 8 அடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.